கன்னிராசி இந்த அன்பர்களுக்கு 4 கிரக சேர்க்கைகள் பலாபலன்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல நடக்குதுங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். இப்போ உலக அளவில் நிறைய மாறுதல் நடக்க போது உங்களுக்கு செய்யும் அற்புத விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்பொழுது கௌரவமாக உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஏன் சார் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு? ஏன்னா இருப்பதால் திருமணம் கைகூடும் காலகட்டங்கள். நிறைய பேருக்கு விருப்ப திருமணம், உறவில் திருமணம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏஜில் ஈக்குவல் ஏஜாக இருக்கும். பொண்ணுக்கு ஒரு சில வயசு கூட திருமண நட்சத்திரம், திருமண லக்னங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டு அவ்வளோ அற்புதமாக செஞ்சிருது. இதை தவற விட்டவர்கள் பற்பல பேர் மாற்றிக்கொள்கிறார்கள். தோஷமுள்ள ஜாதகத்துக்கு திருமண நாள், திருமணம் கோயில்லையா மண்டபத்திலையா, எந்த ஊரில் வைக்கணும், இதெல்லாம் கிரகம் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது என்னென்னா ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதான் காட்டுது. சித்தா, ஆயுர்வேதம், யுனானி இந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியது இருக்குது, பார்த்துக்கங்க. சார் ஹெல்த்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, 8ல் கேது இருக்குது. வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது ஓகே. ஆனால் ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இந்த அன்பர்களுக்கு 4 கிரக சேர்க்கைகள் பலாபலன்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல நடக்குதுங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். இப்போ உலக அளவில் நிறைய மாறுதல் நடக்க போது உங்களுக்கு செய்யும் அற்புதங்கள் என்ன? கன்னிராசி பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் செய்து கொண்டால் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து விடுவீர்கள். அப்போ எப்போ செய்யணும், என்ன விஷயங்கள், எது சக்ஸஸ் ஆகும், ஒரு சில விஷயங்கள் வேண்டாங்கிறேன், அதையும் பார்த்துருவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கன்னி அறிவு சார்ந்த ராசி, எப்பொழுதும் திறமைக்கு மதிப்பு கொடுக்கறது, உண்மைக்கு மதிப்பு கொடுக்குற ராசிங்க. இந்த ராசி பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள், உறவுகள் அனைத்தையும் அரவணைச்சு முன்னேற்ற ட்ரை பண்ணும். ஆனால் இவங்க நிறை குறைகள் டக்குன்னு கண்ணுக்கு தட்டுப்படும். அதை தான் இவங்க மேலே கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க. குறையை மட்டும் மற்றவர்கள் இவர்களே சொல்லுவார்களே தவிர இவர் சொன்ன 1-2 குறைகள் தான் எப்போவுமே பட்டுப்பட்டு இருக்கும். அறிவாளி இருக்கிற இடத்துல இருப்பார். கன்னி இருக்கும் இடத்தில் டெக்னாலஜி, கலை உணர்வு, சினிமா, மியூசிக், இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே சிறப்பாக இருக்கிற துறை இந்த துறை தான். அப்போ கன்னிங்கிறது வளர்ச்சி பெறுகிற ராசி. இன்றைக்கி தான் கண்டகச்சனி பற்றி பேசிகிட்ருக்கோம், இருந்தாலும் பரவாயில்ல, பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கிரகங்கள், குறிப்பாக சந்திரனில் வரும்போது 5 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இத்தனை கிரக சேர்க்கைகள் ஏற்படும் காலகட்டத்தில் நடக்கும் மாற்றங்கள்ங்க. பொதுவாக பஞ்சமஸ்தானம் வலுத்து விட்டால் தொட்டதெல்லாம் தொடங்குங்க. சார் எதிரிகள் தொல்லை கொடுத்தவர்கள், விரயம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் மாற ஒரு முத்தான வாய்ப்பாக ஒரு காலகட்டம் வந்திருக்கு. முதல்ல ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பேசிடுவோம். முதல்ல யாருக்காவது இடமாற்றம் பண்ணணும், ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும், இடம் மாறினால் நல்லா இருக்கும்னு தோணுது, தொழில் ரீதியாக வீடு ரீதியாக வீடு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா மாறக்கூடிய அம்சம். நிறைய கன்னிராசிகள் பார்த்திங்கன்னா வீடு மாற்றுறாங்க. ஏன்னா வீடு குறையாக இருக்குமோ, ஏன் கடன் ஏற்பட்டது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சொந்த வீடை தவிர வேறு வீடு இருக்கிறவங்க மாற்ற முயற்சிக்கிறாங்க. ஏன் சொந்த வீடாக இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், வாஸ்து சம்மந்தப்பட்டது பண்ணலாம், டெவலப் ஆயிடுவேன்னு மீண்டு வர வாய்ப்பு உண்டு. அப்போ ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு இருக்குது. இது நிறைய பேர் கடனுக்காக சொத்து பத்துக்களை விற்றுருக்கிறங்க, நகை சம்மந்தப்பட்ட சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா எப்பொழுது நான் நகையை வாங்குவேன், எப்போ சொத்து வாங்குவேன், மீண்டு வருவேனா அப்படி ஏங்கிட்டு இருக்கேங்க. அதுக்குண்டான காலகட்டம் இது. முதல்ல கடனிலிருந்து மீண்டு வருகிறீர்கள். கடனை அடைக்க வாய்ப்புண்டு. அடகு வைத்த பொருளை மீட்டெடுக்க வாய்ப்புகள் பிறந்திருக்கிறது. இந்த மாதத்தில் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டுங்க. 5ஆம் இடம் உழைக்காத வருமானம் திடீர் யோகங்களை சொல்லும். அப்போ திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும்போது இந்த நேரத்தில் ட்ரை பண்ணி பார்க்கணும். வேலை ரீதியாக, ஜாப் ரீதியாக கொடுக்கப்பட்ட பணங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பேர்த்துக்கு இருக்கும். மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களும் முயற்சி செய்யுங்கள், நிறைய பேர்த்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முத்தான வாய்ப்பு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இப்போ மேம்பட்டு வர அரசியல் வாய்ப்புகள், அந்த கட்சியிலேயே நிறைய பொறுப்புகள் கிடைக்க, ஒரு பதவி கிடைக்க, முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இப்போவே ஃபைனலைஸ் ஆகிற சூழ்நிலை. வாழ்த்துக்கள். மாணவர்களாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மியூசிக், டான்ஸ், கல்ச்சுரல் இது மாதிரிலாம் நல்லபடியாக இருக்குது. ஆக மொத்தம் சிறப்பு. சரி, வருவாங்க. சார் வேலை எப்படி இருக்கும்? சார் வேலை செய்யும் விஷயங்கள், வேலை என்ற ஒன்று, வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும், வேலை மாறுதலும் நடக்கும். அப்போ வேலை விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்பொழுது கௌரவமாக உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஏன் சார் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு? ஏன்னா கண்டகச்சனி இருப்பதால் வேலையில் கொஞ்சம் அதிக பளு இருக்கும், அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த நேரத்தில் கற்றுக்க வாய்ப்பு அதிகங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கற்றுக்கலாம். புது புது டெக்னாலஜிகள், புது படிப்புகள் அதாக இருக்கும்.
இந்த நேரத்தில் ஒரு சிறு பரிகாரமாக வீட்டில் இருக்கிற பழைய துணிமணிகள் தூக்கி போட்டு வெளியே பாருங்கள். விஷ்ணு சரசநாமங்கள், விஷ்ணு சம்பந்தப்பட்ட கோயில்கள் சனிக்கிழமை என்று வழிபாடு செய்யும்போது ஒரு சகல தோஷ நிவர்த்தியாக வருகிறது. இதே காலகட்டத்தில் தான் திருமணம் கைகூடும் காலகட்டங்கள். நிறைய பேருக்கு விருப்ப திருமணம், உறவில் திருமணம், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏஜில் ஈக்குவல் ஏஜாக இருக்கும், பொண்ணுக்கு ஒரு சில வயசு கூட, அந்த மாதிரி இருக்கிறவங்கள இப்போ முயற்சி பண்ண சொல்வேன். பட் ஜாதக ரீதியாக பார்க்கணும், மற்ற தோஷங்கள் எதாவது இருக்கா பார்த்துட்டு. பொதுவாக திருமணத்தை பற்றி புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், திருமண நாள் ஒன்றே திருமணத்துக்கு எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணுது. திருமணம் கரெக்டாக அமைஞ்சிட்டாலே வாழ்க்கை நல்லா இருந்துருங்க. திருமண நாள், திருமண நட்சத்திரம், திருமண லக்னங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டு அவ்வளோ அற்புதமாக செஞ்சிருது. இதை தவற விட்டவர்கள் பற்பல பேர் மாற்றிக்கொள்கிறார்கள். தோஷமுள்ள ஜாதகத்துக்கு திருமண நாள், திருமணம் கோயில்லையா மண்டபத்திலையா, எந்த ஊரில் வைக்கணும், இதெல்லாம் சூட்சமாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கணும். சார் இப்போ கூட்டு என்ற ஒரு விஷயங்கள் நீங்கள் நினைக்கிற ஸ்பீடு உங்கள் லைஃப் பார்ட்னரோ எல்லாம் ஒத்துழைக்க மாட்டாங்க, கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், பொறுமையை காத்து கொள்ளுங்கள், பின்னாடி மாறும். அதான் மாதிரி பாருங்கள். இப்போ நீங்கள் தொடங்கலைன்னா அஷ்டமச்சனியில் என்ன பண்ணுவீங்க? இப்போ முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இன்னும் விஷயம் பேசுவோம். அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். முக்கியமாக ஒரு விஷயம், நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க, அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எளிய முறையில் படித்தா புரிகிற மாதிரி கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திர சூட்சமங்கள், கிரக சேர்க்கைகள், காம்பினேஷன், நான் 5 கிரகம் சேர்ந்தால் என்ன, 3 கிரகம் சேர்ந்தால் என்ன, கோச்சார கிரகங்கள் எப்படி, எங்கள் தசாபுத்தி எப்படி பார்க்கணும், இது அத்தனையும் இதில் எழுதியிருக்கு. நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி வந்துருக்கு. சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இப்போது பப்ளிசிட்டி ஆக போகுது, பிஸ்னஸில் விருத்தி ஆகிற மாதிரி, உங்கள் சங்கங்கள், சபைகள், உங்கள் ஊர் சம்மந்தப்பட்டது ஒரு பொறுப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த நேரத்தில் தொழிலை விருத்தி செய்ய வாய்ப்புண்டு. தொழில் சம்மந்தப்பட்ட லாபம் இப்போ தான் பார்க்க முடியும். தொழிலில் ஆனால் நிறைய மாற்றம் பண்ணணும். பொதுவாக வெளிச்சம் உள்ள லைட்டு, இதெல்லாம் பெயிண்டிங், இதெல்லாம் இப்போ தான் நடக்கும். இதற்கு நிறைய புதுசாக ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு பெரிய இவங்களை கூப்பிட்டு ரிப்பன் கட் பண்ணுற மாதிரி, இது பண்ணுற மாதிரி பண்ணணும். நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரன் அடிப்படையில் சொல்கிறோம், லக்ன அடிப்படையில் ஜாதக ரீதியாக பார்த்தா இன்னும் அக்யூரசி இருக்கும். அப்போ இப்போவே உங்களுக்கு தொழிலை விருத்தி பண்ணுங்கள். நீங்கள் எப்போயுமே ஆன்லைன் மீடியா இதெல்லாம் கவனமாக பயன்படுத்த வேண்டியது கன்னிராசி. எப்போயும் மொபைல் ஃபோன், ஆன்லைன் சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் இதான பிரச்சனையாகும். இவங்க செக்லீஃபில் கொடுக்கல் வாங்கல கவனம், எப்பவுமே இஎம்ஐ, செக்லீஃப், இந்த ஃபாஸ்டாகில் எப்பவுமே கணக்கை பார்த்து கொண்டே இருங்கள். இது அடிப்படை சூட்சமங்க, இதை மறந்துடக்கூடாது. இயற்கையாகவே 11ஆம் அதிபதியை உங்கள் ராசியில் பெற்றவங்க நீங்கள் தான். இப்போ லாபம் உண்டு, லாபம் இல்லை அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார் இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கு இப்போ முடிவு வரும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இந்த டிஸ்பியூட் இருக்குது, அதை சால்வ் ஆக வாய்ப்புண்டு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். ஆனால் 5 கிரகம் 5ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்னா ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதான் காட்டுது. சித்தா, ஆயுர்வேதம், யுனானி இந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியது இருக்குது, பார்த்துக்கங்க. சார் ஹெல்த்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, 8ல் கேது இருக்குது. வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது ஓகே, ஆனால் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று தொந்தரவு கொடுக்க வாய்ப்பு உண்டு. அது குறிப்பாக ராகு திசை இல்லை கேது திசை, ராகு புத்தி, ராகு அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. கவனம். அப்போ என்ன பண்ணணும்னா உணவு பழக்க வழக்கங்கள், ஹேபிட் நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது. ஆனால் வெளிநாட்டு ட்ரை பண்ணலாம், உணவு பழக்க வழக்கங்கள் பிரச்சனை கொடுத்துரும். அஜீரணம், அசிடிட்டி இதெல்லாம் வராமல் பார்த்துக்கங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு லங்ஸ் சம்மந்தப்பட்டது, நரம்பு, மூட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் கவனம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணாமல் ஆன்ஜியோ பண்ணக்கூடிய அம்சங்களும் இதில் வந்திருக்குங்க. இதாங்க ரைட். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் பெரிய லெவலில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கிற மாதிரிலாம் இருக்குது. இப்போ வண்டி வாகனங்கள், காரு சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்குது. இது காரெலாம் பெரிய பெரிய கடனாக வாங்கிட வேண்டாம். ஆசை, தேவை இருந்தாலும் வாங்க, ஆசை மட்டும் வாங்க வேண்டாம். இதுதான் இந்த சூட்சம ரகசியம். வேறு கேள்விகள், சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.